விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே 16 வயது மகள் காதலனுடன் சென்றதால் மன உளைச்சலில் இருந்த அவரது தாயார் தூக்கிட்டு தற்கொலை செய்த நிலையில் உறவினர்கள் உடலை சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ரவி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ரவி, விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் காணிமேடு கிராமத்தில் வசிக்கும் சக்கரவர்த்தி வனிதா தம்பதியரில் 16 வயது மகள் கடந்த வியாழக்கிழமை அன்று காதலனுடன் சென்றுவிட்டதால் மன உறுத்தத்தில் இருந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மரக்காணம் காவல் நிலையத்தில் மகளை மீட்டுத் தரக்கோரி புகார் அளித்தும் புகார் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறையினர் அலைக்கழித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் மன உளைச்சலில் நேற்று காலை 11 மணி அளவில் பெண்ணின் தாயார் வனிதா வீட்டில் தூக்கி மாட்டிக்கொண்டு தற்கொலை செய்துள்ளார். இந்த நிலையில் அவரது மகன் சந்தோஷ் வெளியிலிருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தபோது தூக்கில் மாற்றிய நிலையில் தாயார் வனிதா தூங்கியுள்ளதால் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்து கதறி எழுதுள்ளார். இந்த சம்பவத்தின் அருகில் இருந்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த பெயரில் மரக்காணம் காவல்துறையினர் பிரதேசத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வு செய்த பின்னர் இருவர்களுடன் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் 16 வயது பெண் காதலுடன் சென்று புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வனிதாவின் உடலை கந்தால் கிராமத்தில் உள்ள மரக்காணம் பிரதான சாலையில் நடுவே வைத்து உறவினர்கள் சாலை முறையில் ஈடுபட்டதால். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரவி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.